calculate பண்ணணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க டிட்டர்மைன் தி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 6 ஓம் ரெசிஸ்டர் பை யூஸிங் தெவினன்ஸ் தேரம். ஓகேங்களா? ஸோ சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12 வோல்ட் ரெசிஸ்டர் இருக்குது. இது கூடவே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு 0.5 ஓம் இருக்குது. அடுத்து 12 வோல்ட் சோர்ஸு 0.5 ஓம் ரெசிஸ்டர். நெக்ஸ்ட்டு 3 ஓம் ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது. 6 ஓம் ரெசிஸ்டர், 2 ஓம் ரெசிஸ்டர், 6 வோல்ட் சோர்ஸ் ஒன்று, அது கூட வந்து 0.5 ஓம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து நம்மளோட லோட் ரெசிஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரிமூவ் லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸ்டெப் 1 வந்து ரிமூவ் லோட் ரெசிஸ்டர். ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுவோம்? சர்க்யூட்டில் எப்படி ஆகும்? அப்போ இதை நான் ரீட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சர்க்யூட்டில் நான் ரெசிஸ்டன்ஸ், அதாவது லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய சோர்ஸ் என்னதுன்னா இங்கே 12 வோல்ட்டு, இங்கே இருக்கிற ரெசிஸ்டர் வந்து 0.5 ஓம், இந்த சைடு வந்து 6 வோல்ட்டு, இங்கே இருக்க ரெசிஸ்டர் 0.5 ஓம், அண்டு இது 3 ஓம், இது 2 ஓம். ஸோ இப்போது ஏக்கும் பிக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அக்ராஸாக இருக்க வோல்டேஜை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அந்த வோல்டேஜ் பேர் என்னென்னா VTH. ஓகேங்களா? அப்போ ஸ்டெப் 2 என்னதுன்னா ஃபைண்ட் VTH. ஓகேவா? ஸோ VTH எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இப்போ இது மொத்தமாக பார்த்தோன்னா ஏதாவது இதை ஏன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி AB போட்டிருக்கோம். ஸோ P, இது Q, இது R, இது S எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது மொத்தமாகவே ஒரே லூப் தான் இருக்குது. ஸோ இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஒரே ஒரு கரண்ட் தான். ஸோ அந்த கரண்ட் தான் எங்கேருந்து போக போகுது, இந்த இப்படி, அதாவது P, Q, R, S அகைன் Pன்னு இந்த லூப்பில் முடிய போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா கரண்ட்டோட ஃபார்முலா என்ன? I = V/R. ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன Vலாம் இருக்குன்னா, இங்கே 12 வோல்ட் ஒரு சோர்ஸ் இருக்குது. இந்த 12 வோல்ட் சோர்ஸ்லேருந்து பாசிட்டிவ் டைரெக்ஷன்லேருந்து ஃப்ளோ இப்படி இருக்கும். பட் இங்கே 6 வோல்ட் ரெசிஸ்டர்லேருந்து ஃப்ளோ எப்படி இருக்குன்னா இதோட ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கும். அதாவது 12 வோல்ட் வந்து இப்படி போகுது, 6 வோல்ட் வந்து இப்படி வருது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறதால இந்த 12 வோல்ட்டால் இந்த 6 வோல்ட்டை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 12 வோல்ட் மைனஸ் 6 வோல்ட் டிவைட், சப்போஸ் இங்கே 6 வோல்ட் இருந்து இங்கே 12 வோல்ட் இருந்தால் அப்போ 6 மைனஸ் 12 -6 ஆகும். ஓகேங்களா? இங்கே வந்து இந்த சோர்ஸ் பெருசாக இருக்குது. ஸோ ப்ளஸ் 12 வோல்ட், இது -6 வோல்ட் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா இந்த பேட்ரியில் இருக்கிற 0.5 ஓம் ப்ளஸ் இது வந்து என்னது 3 ஓம் ப்ளஸ் 2 ஓம், இங்கே இருக்க 2 ஓம், நெக்ஸ்ட்டு இது 0.5 ஓம். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்? 6 இது 3, இது 2, 5, இது வந்து 6. ஸோ கரண்ட் வந்து எவ்வளோனா 1. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணிட்டோன்னா I ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஐயை வச்சு V கால்குலேட் பண்ணணும். V எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா VTH = அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சம்மில் என்ன வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க? 12 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. இந்த 12 வோல்டேஜ் சோர்ஸ்க்குள்ளவே வந்து ஒரு 0.5 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இந்த 0.5 எப்படி எழுதலாம்? இங்கே ஒரு ரெசிஸ்டர்னு எழுதலாமா? ஸோ இது வந்து 0.5 ஓம். அப்போ இது ரெண்டும் சீரீஸில் இருக்கிறதால இது எப்படி சேர்த்து எழுதலாம்? ரெசிஸ்டர் = 3 + 0.5 = 3.5. ஸோ நம்மளோட சர்க்யூட் இப்போ எப்படி ஆகிடும்னா இப்படி ஆகுமா? 3.5, இது A, இது B, இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0 பாயிண்ட் இருக்குது, இது ஒரு 2. ஸோ இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. அதாவது இங்கே எழுதலாமா இந்த 0.5? இப்போ இது 2 ஓம் ரெசிஸ்டர், இது 0.5 ஓம் ரெசிஸ்டர், இது ரெண்டும் சேர்ந்தால் என்ன ஆகும்? 2.5. ஸோ இங்கே ரெசிஸ்டர் வந்து என்ன எழுதுகிறோம்? 2.5. இப்போ இப்படி ஒரு சோர்ஸ் இருக்குது. இதோட வோல்டேஜ் 6 வோல்ட், இது 12 வோல்ட். இப்போ இதுதான் சர்க்யூட் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போது இந்த சர்க்யூட்டில் என்ன சொல்கிறேன்னா VTHன்றது என்னது? ஏக்கும் பிக்கும் அக்ராஸாக இருக்க வோல்டேஜ். அது எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூவிலேருந்து இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக நடக்கிற ட்ராப் VR ட்ராப் வந்து மைனஸ் பண்ணால் அந்த வோல்டேஜ் தான் VAB. ஓகேங்களா? என்ன சொல்கிறேன் புரியுதா? ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் AB = 12 வோல்ட்
minus voltage across 3.5 ohm resistor. ஓகேங்களா? ஸோ அப்போ 12 வோல்ட் இங்கே வந்து என்னது வோல்டேஜ் ட்ராப். ஸோ இங்கே இந்த வோல்டேஜ் ட்ராப் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, வோல்டேஜ் ட்ராப்க்கு என்ன ஃபார்முலா? V ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? V ஈக்குவல் டு I இன்ட்டு R. ஓகேங்களா? ஸோ ஐயோட வேல்யூ I இன்ட்டு R. ஐயோட வேல்யூ என்னென்னா இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோன்னா 1 ஆம்ப். ஆரோட வேல்யூ என்னென்னா 3.5. அப்போது 1 இன்ட்டு 3.5. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 12 minus 3.5 is equal to 12 minus 3.5 என்ன ஆன்சர் வருது? 8.5. ஓகேங்களா? இது VTH. ஓகே, இது ஒரு மெத்தட். அதர்வைஸ் நம்ம எப்படி போடலான்னா, சேம் VAB எப்படியும் கேல்குலேட் பண்ண முடியும்னா, அனதர் சோர்ஸ் என்ன இருக்குது? 6 வோல்ட்டா? இந்த வோல்டேஜ் சோர்ஸோட இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக வர ட்ராப்பை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும்னா சேம் வோல்டேஜ் தான் வரும். அதை செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ VAB இஸ் ஈக்குவல் டு ஒன்று இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ VAB இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 6 வோல்ட் ப்ளஸ் voltage drop across 2.5 ohm resistor. ஓகேவா? ஸோ 6 வோல்ட் ப்ளஸ் இங்கே வந்து அகைன் I இன்ட்டு R ஃபார்முலா. இங்கே என்ன வரும்? 6 ப்ளஸ் ஐயோட வேல்யூ ஏற்கனவே பார்த்தாச்சு 1 ஆம்ப். ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது? 2.5. ஸோ வேல்யூ என்னது? 6 ப்ளஸ் 2.5 சேம் ரிசல்ட் 8.5. ஸோ நம்ம வோல்டேஜ் வந்து எப்படி போட்டாலும் அதே தான் வரும் VTH. ஓகேங்களா? ஸோ இங்கே அதாவது ஃபஸ்ட்டு சோர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இதுக்கு அடுத்த அதாவது இங்கே இருக்கிற ரெசிஸ்டர், அதாவது ஏபிக்கு முன்னாடி இருக்க ரெசிஸ்டரால் இதை என்ன பண்ணணும்? 12 வோல்ட்டை இந்த 3.5 வோல்ட் இந்த 3.5 ரெசிஸ்டர் கன்சியூம் பண்ணுற வோல்டேஜ், அதனால் மைனஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த சைட் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, இந்த 6 வோல்ட் சோர்ஸ் கூட இந்த 2.5 ஓம் ரெசிஸ்டர் கன்சியூம் பண்ணுற வோல்டேஜை, எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் அங்கே அக்கர் ஆகுதோ அதை என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். எதர் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ஆர் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டுத்துலேயும் சேம் ரிசல்ட் தான் வரும். நம்மளுக்கு தேவை VTH. ஸோ VTH எவ்வளோ ஆன்சர் வந்துருச்சுன்னா 8.5 வோல்ட். ஓகேங்களா? இது வந்து ஸ்டெப் 2. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 என்னென்னா RTH ஃபைன் பண்ணும். ஸோ ஃபைன் RTH. ஓகேங்களா? RTH எப்படி ஃபைன் பண்ணோன்னா, லோட் ரெசிஸ்டன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிற சோர்ஸ் வோல்டேஜஸோ கரண்ட்டோ அதையும் என்ன பண்ணிடணும்னா ரிமூவ் பண்ணும். அதாவது வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் ஷார்ட் பண்ணிடுவோம், கரண்ட் சோர்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா ஓப்பன் பண்ணிவிட்ருவோம். ஸோ இப்போ இருக்கிற வோல்டேஜ் என்னென்ன கரண்ட் சோர்ஸ், என்னென்ன வெறுமனே ரெசிஸ்டன்ஸை மட்டும் எடுத்து போகிறோம். எனது என்னென்ன சோர்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குன்னா, 12 வோல்ட் சோர்ஸ் ஒன்று இருக்குது, 6 வோல்ட் சோர்ஸ் இருக்குது. அது ரெண்டுத்தையுமே நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு என்ன எழுத போகிறோம்? வெறுமனே ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி எழுதுகிறோம். ஓகேங்களா? அதாவது ஓப்பனு. ஸோ இப்போ இது எப்படி வரும்? இது வந்து 3.5. இல்லைனா நீங்கள் உங்களுக்கு புரியணுன்னா இப்படி கூட எழுதிக்கலாம். சோர்ஸில் இருக்க 0.5, இங்கே 3 ஓம், இங்கே என்ன வேணும்? 2 ஓம், இங்கே இருக்கிறது 0.5 ஓம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா 0.5, இது 3.0, இது 3.5, அடுத்தது இது வந்து 2. அதாவது எப்படி கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது 3 ஓம், இது 2 ஓம், இது ரெண்டும் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு எண்டோட ஒரு எண்டு கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்தது இந்த 2 ஓமோட இந்த எண்டு கனெக்ட் ஆகிருக்கு, இது இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை சால்வ் பண்ண சொல்ல எப்படி சால்வ் பண்ணுறோம்? இது 0.5, இது சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கா? அதாவது ஏற்கனவே இங்கே நம்ம போட்டிருக்கோம்ல அதே மெத்தட் தான். 3.5, இது 2.5, 3.5, இது 2.5. இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அதாவது இந்த ரெசிஸ்டரும் ஒரு எண்டு, இது இந்த ரெசிஸ்டரும் ஒரு எண்டு, இது ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3.5 ஓம் ரெசிஸ்டரோட அதர் எண்டு இது, 2.5 ஓம் ரெசிஸ்டரோட அனதர் எண்டு இது ரெண்டும் எப்படி இருக்குது? கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ரெசிஸ்டரோட ஒரு எண்டோட இன்னொன்று
ஒரு ரெசிஸ்டர் ஒரு எண்டோட இன்னொன்று ரெசிஸ்டர் ஒரு எண்டு கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி செகண்ட் எண்டோட செகண்ட் எண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. இது என்ன கனெக்ஷன்னா பேரலல் கனெக்ஷன். ஸோ அப்போ இங்கே இந்த 2 ரெசிஸ்டர் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? இது டெர்மினல் 1, இது 2, இது வந்து 2 1 வச்சுக்கிங்களா. இப்போ 2 2 கனெக்டட், 1 1 கனெக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே எப்படி ஆர்டிஹெச் ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டிஹெச் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? இது வந்து R1, இது R2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது 2 பேரலலில் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? R1 × R2 டிவைடட் பை R1 + R2. நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுற பாருங்கள். R1ஓட வேல்யூ என்னென்னா 3.5. R1ஓட வேல்யூ என்னது? 3.5 இன்ட்டு R2ஓட வேல்யூ 2.5 டிவைடட் பை 3.5 + 2.5. ஓகேவா? ஸோ இங்கே கவனிங்க. 3.5 இன்ட்டு 2.5 டிவைடட் பை ஆன்சர் வந்து என்னது? 3.5 + 2.5. ஓகே, ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா 1.45. என்ன ஆன்சர்? 1.458 ohms. ஓகேங்களா? இப்போ ஆர்டிஹெச் ஃபைன் பண்ணியாச்சு. என்ன ஃபைன் பண்ணிட்டோம்னா ஆர்டிஹெச் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 4. அதாவது தெவினன்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? தெவினன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ தெவினன்ஸ் சர்க்யூட் எப்படி வரைவோம்? ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அப்புறம் ஒரு சீரீஸில் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்டிஹெச், இது விடிஹெச், இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் டெரிவேஷன். ஓகேங்களா? இது வந்து R. ஓகேவா? ஸோ இப்போது இதில் எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்க IL = என்ன ஃபார்முலானா VTH டிவைடட் பை RTH + RL. VTH என்ன வந்திருக்கு சம்மில்? 8.5 volt. அதாவது இங்கேயும் இந்த மெத்தட் 2 மெத்தட் பார்த்தோம். ரெண்டுத்துலேயும் 8.5. அந்த 8.5 தான் இங்கே எழுதுகிறோம். அடுத்து RTH என்னென்னா இங்கே ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சிருந்தோம். அந்த சர்க்யூட்லேருந்து என்ன கண்டுபிடிச்சோம்? RTH = 1.48 கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? ஸோ 1.458 ப்ளஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது? சர்க்யூட்டில் கொடுத்துருக்காங்கல்ல 6 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட்டுன்னு. அப்போ இதுதான் வந்து நம்மளோட என்ன ரெசிஸ்டன்ஸ்? லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இங்கே என்ன போடணும்? 6 போடணும். ஓகேங்களா? இப்போது இந்த ரிசல்ட்டோட என்ன பண்ண போகிறோம்? 6 ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? 7.458. இப்போது 8.5 டிவைடட் பை இந்த ஆன்சர் என்ன வருதுன்னா 1.13 ஆம்ப். IL என்னதுன்னா 1. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து தெவினன்ஸ் தியரம். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் அப்படியே எதில் போட்டாலும் வரும். சூப்பர் பொசிஷன் தியரம் போட்டாலும் இந்த சேம் ரிசல்ட் தான் வரும். புரியுதுங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? டிட்டர்மைன் தி கரண்ட் த்ரூ 6 ohm ரெசிஸ்டன்ஸ். முதல்ல என்ன பண்ணோம்? சர்க்யூட்டில் இருக்க இந்த 6 ohm ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிட்டோம். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா VTH கால்குலேட் பண்ணுறதுக்காக I கண்டுபிடிச்சோம். I = என்ன ஃபார்முலா? V/R. V வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணோம்? இங்கே இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸோட செகண்ட் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணும். இருக்கிற டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எது பெருசாக இருக்குது? இங்கே 12 இருக்குது, இது 6 இருக்குது. சப்போஸ் இங்கே 12 இருந்தால் இப்போ மாற்றி மைனஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? 12 - 6 டிவைடட் பை இங்கே என்னென்ன வோல்டேஜஸ்லாம் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கோ வோல்டேஜுக்கு வந்து 12 - 6ன்னு எழுதியாச்சு. கீழே என்ன இருக்குது? R ஃபார்முலா இருக்குது. ஆரோட வேல்யூ என்னது? 0.5ன்னு ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, 3ன்னு ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, 2ன்னு ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அகைன் 0.5ன்னு ஒரு மொத்த ரெசிஸ்டரையும் கீழே போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். 6/6 = 1 ஆம்ப்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இது வெறுமனே I. இப்போ இந்த I வந்து அதாவது இந்த லூப்பில் போகிற கரண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ ட்ராப் ஆகிருக்குன்னு தான் இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் என்னென்ன ரெசிஸ்டர் இருக்குன்னா இங்கே ஒரு 0.5 இருக்குது, இது ஒரு 3 இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து என்னென்னு எழுத போகிறோம்? 3.5ன்னு எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ 12 volt சோர்ஸு இந்த 3.5க்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் அக்கராக இருக்குது. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? 12 - வோல்டேஜ் அக்ராஸ் 3.5 ohm ரெசிஸ்டர். 12 - வோல்டேஜோட ஃபார்முலா என்ன? I × R. இங்கே இருக்கிற ஐயை தான் இப்போ நம்ம எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டோம்னா 1 ஆம்ப் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 × Rோட வேல்யூ என்னது? 3.5. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 - 3.5 8.5 வரும். இது 1 மெத்தட்.
நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னன்னு சொன்னோன்னா, இந்த சோர்ஸை ரெஃபரன்ஸாக எடுத்திங்கன்னா இந்த சோர்ஸோட இங்கே அக்கர் ஆகிற இந்த ரெசிஸ்டர் 2.5 வோல்ட் கூட 5 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக அக்கர் ஆகிற அந்த வோல்டேஜ் ட்ராப்பை ஆட் பண்ணணும். சேம் 6 ப்ளஸ் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 2.5 வோல்டேஜோட ஃபார்மில் I இன்ட்டு ஆர் 1 இன்ட்டு 2.5 6 ப்ளஸ் 2.5 8.5 வோல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் போட்டாலும் சரி இந்த மெத்தடில் போட்டாலும் சரி சேம் ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ஆர்டிஹெச். ஸோ என்னோடய சர்க்யூட்டில் சோர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிற மொத்த ரெசிஸ்டன்ஸையும் எடுத்துக்கிறேன் வித்தவுட் லோட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இங்கே ஓப்பனில் விட்டுடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 இது ஒரு 0.5 இதை சேர்த்து என்னென்னு எழுதுகிறோம் 3.5. அதே மாதிரி இது வந்து 2 இது ஒரு 0.5 ரெண்டுத்தையும் சேர்த்து 2.5 எழுதுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பேரலோட ஃபார்முலா 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலில் கனெக்ட் ஆகிருந்தால் R1 இன்ட்டு R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 என்னென்னா தெவினன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட். தெவினன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சிட்டோம். என்னதுன்னா ஒரு சோர்ஸோட RTH ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்கும். நெக்ஸ்ட் அதோட லோட் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்கும். ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற ஐயோட ஃபார்முலா என்னென்னா சோர்ஸ் VTH டிவைடட் பை RTH ப்ளஸ் RL. VTH 8.5 ஆல்ரெடி ஃபைன் பண்ணது. RTHும் சம்மில் 1.458 ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு RLன்றது என்னென்னா சர்க்யூட்டில் கொடுத்த லோட் ரெசிஸ்டன்ஸ் 6 ஓம். ஸோ அதையும் போட்டு நம்ம டிவைட் பண்ணி எழுதுனா என்ன வரும்னா 1.13 ஆம். ஓகேங்களா? தேங்க்யூ.